नमस्ते सेकेंड स्टैंडर्ड छात्रों நம்ம இப்போ ஹிந்தி கிளாஸில் எக்ஸாம் ரிவிஷன் 2 பார்க்க இருக்கோம். இந்த ரிவிஷன் கிளாஸ் 2 முன்னாடி ரிவிஷன் 1 பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்வர் அப்படின்னா என்ன, அதில் லெட்டர்ஸை பற்றி பார்த்தோம். ஸ்வரில் எப்படிலாம் எக்ஸாம் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வியஞ்சன் லெட்டர்ஸ் பார்த்தோம். வியஞ்சனில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அடுத்து அதை பார்த்துட்டு அப்படியே செகண்ட் ரிவிஷன் வாங்க. செகண்ட் ரிவிஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு லெசன் 2 நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம்ப்பா. லெசன் 2 டைட்டில் என்ன? ஏ அவுர் ஆக்கி மாத்ரா. ஏ அவுர் ஆக்கி மாத்ரா. ஆனால் நம்ம இப்போ இந்த ரிவிஷனில் ஆக்கி மாத்ரா ஒன்றையும் பார்க்குறோம், ஆக்கி மாத்ரா அடுத்த ரிவிஷனில் பார்ப்போம். ஓகேவா? ஆக்கி மாத்ரானா என்ன அப்படின்னாக்க, எல்லா லெட்டரையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உச்சரிக்கும் பொழுது ஆ சவுண்டு வரும். சரிங்களா? இப்போ எதெல்லாம் ஆ சவுண்டு வர லெட்டர்ஸு, வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே என்னது ஆ சவுண்டு வரக்கூடியதான். கக்க கக்கங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அப்படின்னு என்னது, கால இக்கு ப்ளஸ் ஆ சவுண்டு க சொல்லும்போது ஆ சவுண்டு வருதா? இக்க க இக்க சொல்லும்போது இங்கும் ஆவும் சேர்ந்து வருது. அப்படிங்கும்போது இந்த வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே என்னது, நமக்கு ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ் தான். ஓகேவா? தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க. அங்கே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமான்னு பார்க்குறாங்க. எது? வியஞ்சன் லெட்டர்ஸை. என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நே இருக்குது, செகண்ட் ஒன்று ல, தேர்டு ஒன் இப்ப இருக்குது, ஃபோர்த்து ஒன் ப, ர, ட, இக, ஜ. ஓகேவா? நெக்ஸ்ட் லைனில் ப, ச, ம, ட, க, ஷ, ஹ. இதெல்லாம் என்னது? ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ். இதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. இதை பேஸாக வச்சு நம்மளுக்கு வேர்ட்ஸு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ்லாம் நம்மளுக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே இதெல்லாம் உங்களுக்கு லெசன் நடத்தியிருக்கேன், இப்போ ரிவிஷனுக்காக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒன் நல். நல்னா என்னென்னு சொல்லியிருக்கோம்? டேப்புன்னு சொல்லியிருக்கோம். நல்ல என்ன சொல்லியிருக்கோம்? டேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செகண்ட் ஒன் கர்னா என்னது? ஹவுஸ். கர்னா என்னது? ஹவுஸ். தேர்ட் ஒன் என்னது? கலம். கலம்னா பென், பிஎன் பென். ஃபோர்த் ஒன் பஸ்னா பியூஎஸ் பஸ். ஓகேவா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க, டேபு பிக்சரை கொடுத்து நல் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி மார்க் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இப்படி மார்க் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பக்கம், வேர்டு ஒரு பக்கம் கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணும், இப்படி அதை மார்க் பண்ணணும். மேட்ச் பண்ணுறது தெரியுமில்ல, அதே மாதிரி தான். அடுத்து கலமே அப்படி தான். பென் பிக்சர் ஒரு பக்கம் இருக்கும், கலம்ங்கிற வேர்டு ஒரு பக்கம் இருக்கும், அதை நீங்கள் மேட்ச் பண்ணணும். பஸ்ஸு அது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு வேர்டையும் அதோட பிக்சரோட கனெக்ட் பண்ணணும். தட் இஸ் மேட்ச். மேட்ச் எக்ஸசைஸு எப்படி தான் கொடுப்பாங்க. அடுத்து இன்னொன்று என்ன கொடுப்பாங்க, மீனிங்ஸ் கொடுப்பாங்க. மீனிங்ஸ் எப்படி எழுதுவோம்? நல்லுன்னு கொடுத்தாக்கா அதுக்கு நீ என்ன பண்ணணும்? டிஏபி டேப்புன்னு எழுதணும். கர்னு கொடுத்தா என்ன பண்ணணும்? ஹச்ஓ யூஎஸ்சி ஹவுஸ்ன்னு எழுதணும். இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பின்னாடி அதை நம்ம மீனிங்ஸை பார்ப்போம். கலம்னா பென்னு எழுதணும், பஸ்ன்னு என்னது? பியூஎஸ் பஸ்ன்னு எழுதணும். அதே மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மேலே சடக். சடக்னா என்னது? ரோடு. நெக்ஸ்ட் ஒன் அதரக். அதரக்னா ஜிஞ்சர், வெஜிடபிள்ஸில் வரக்கூடியது. அதரக்னா ஜிஞ்சர். நெக்ஸ்ட் ஒன்று அஜகர். அஜகர்னா என்னது? மலை பாம்பு. அஜகர் என்னது? மலைப்பாம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு. இந்த வேர்ட்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க? மீனிங் சொல்லுவாங்க, மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இங்கே டிக் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம ரீட் பண்ணி படிச்சுக்கலாம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லேயும் கேட்கலாம். மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன் நல், செகண்ட் ஒன் கல், தேர்டு சல், ஜல், ஃபல், டப், ஜக், பஸ். நெக்ஸ்ட்டு கமல். கமல்னா லோட்டஸ்ன்னு பார்த்துருப்போம். கலம்னா பென்னு, கரம் ஹீட்டு, நரம் சாஃப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அச்சகன், அதரக், அஜகர், உப்பன். ஓகேவா? இது எல்லாமே மீனிங்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ டெஸ்ட்டுக்காக இந்த வேர்டெலாம் ஒரு ட்ரிப்பு ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? 3 லெட்டர்ஸ் வேர்டாக கொடுத்துருக்காங்க. 2 லெட்டர்ஸ் வேர்டு 3 கொடுத்து ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணிக்கோங்க.
2 லெட்டர்ஸ் வேர்டை 3 கொடுத்து ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல் பர் செல்லுன்னு இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க, நல் பர் செல்லுன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லையும் செல்லையும் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், பருன்னு எழுதணும். ஓகேவா? அடுத்து அப் கர் செல் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்பையும் செல்லையும் கொடுத்துருவாங்க. இந்த இடம் எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், நீ கருங்கிற வேர்டை ஃபில் பண்ணணும். இதான் ஃபில்லப்ஸில் வரும். ஓகே, அப்போ டப்பு இருக்குது, டேஷ் கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவோம், ரக்குன்னு எழுதணும். டப்பு டேஷ் ரக்குனாக்க டப், இதை ரக்குன்னு எழுதணும். அடுத்து டப் பர் ஜல் பர், டப்பர் ஜல் பர்னு இருக்குது. இதையும் அது மாதிரி தான் டப்பு பர் கொடுத்துருவாங்க. ஜல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க, டேஷ் கொடுத்துருப்பாங்க, பர்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு களம் ரக்குன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்த எம்டியாக கொடுத்துருப்பாங்க. நீ களம் எழுதிட்டு அங்கே இருக்குமா, ரக்கு கொண்டியும் என்ன பண்ணணும், எடுத்து எழுதணும். அடுத்து களம் உதர் ரக்குன்னு இருக்குது. அப்போ களம் கொடுத்துருப்பாங்க, இது டேஷாக இருக்கும், இங்கே ரக்கு. அப்போ உதருங்கிற வேர்டு ஒண்டி நீ எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டம் டம் பர் செல், டம் டம் பர் செல். அதுவும் அப்படி தான் இருக்கும், எழுதணும். அடுத்து அச்சகன் பகன், அச்சகன் பகன லாங் டு யூ வியர் லாங் கோட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதே இப்படி தான் ஃபில்லப்ஸில் கொடுப்பாங்க. தென் இதர் உதர் டகல் அப்படிங்க. இதர் உதர் டகல்னால் இதர் இங்கே இருக்கும், டகல் இருக்கும். உதர் உண்டினது டேஷாக கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் அதை ஃபில் பண்ண தெரியணும். அதனால் இதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்தவரையில் எப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்க, ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் எழுதுங்கன்னு சொல்லலாம். ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸை எழுத சொல்லலாம். இல்லைனா அந்த லெட்டர்ஸ் கொஞ்சம் கொடுத்து எதெல்லாம் ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்னது, வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் தான். புரியுதா? அதனால் அது பயமே இல்லை. இது புதுசாக நீ படிக்க போகிறல, வியஞ்சன் படிச்சிட்டாலே ஆக்கி லெட்டர்ஸை படித்ததா அர்த்தம். அதனால் எழுதிடலாம். இப்போ போன கிளாஸில் நம்ம எப்படி பார்த்தோம், ஸ்வர் வியஞ்சன்லாம் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து எழுதணும்னு சொன்னோம்ல. அதே மாதிரி தான் ஆக்கி லெட்டர்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, ஆக்கி மாத்திரா லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீ எடுத்து எழுத போகிற. அப்போ வியஞ்சன் லெட்டர்ஸ் தான் எழுத போகிற. ரொம்ப ஈஸி, ஒன்றும் கஷ்டமே கிடையாது. அடுத்து இதில் மீனிங்ஸ் இருக்கும், மீனிங்ஸ் பார்க்குவோம். என்ன நல்னா என்னன்னு சொல்லியிருக்கோம், டேப்பு, டிஏபி டேப்புன்னு சொல்லியிருக்கோம். நல்னா டேப்புன்னு சொல்லியிருக்கோம். கர்னா ஹவுஸ், கர்னா ஹவுஸ். டப்னா டப்பு தான், டியூபி டப்புன்னு சொல்லியிருக்கோம். கல் அப்படிங்கிற வேர்டுக்கு எஸ்டர்டே ஆர் டுமாரோ, எஸ்டர்டே ஆர் டுமாரோன்னு கல்லுங்கிற வேர்டுக்கு சொல்லியிருக்கோம். செல்லுங்கிற வேர்டுக்கு டு கோ, செல்லுங்கிற வேர்டுக்கு டு கோன்னு சொல்லியிருக்கோம். ஜல்லுங்கிற வேர்டுக்கு வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஜல்லுங்கிற வேர்டுக்கு வாட்டர்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதில் என்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல் டேப், கர் ஹவுஸ், டப்பு, கல் எஸ்டர்டே ஆர் டுமாரோ, செல் டு கோ, ஜெல் வாட்டர். புரியுதுங்களா? இது மாதிரி சின்ன சின்ன லெட்டர்ஸ் தான் கொடுப்பாங்க, உங்களுக்கு பெருசாலாம் கொடுக்க மாட்டாங்க. சின்ன சின்ன லெட்டர்ஸ் தான். அதுக்கு இங்கிலீஷில் மீனிங் எழுதணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கிலீஷில் மீனிங்ஸு எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் பஸ், பியூஎஸ் பஸ். ஹிந்தியில் பஸ்ஸுக்கு இதுலேயும் பஸ் தான். ஃபல்னா ஃப்ரூட், எஃப்ஆர் யூஐடி ஃப்ரூட், ஃபல்னா ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஜக்குனா வேர்ல்டு, ஜக்குனா என்னது, வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன் கமல், கமல்னா என்னது, லோட்டஸ், எல்ஓடியூஎஸ் லோட்டஸ். கமல்னா எல்ஓடியூஎஸ் லோட்டஸ். சடக்னா ரோடு, ஆர்ஓஏடி ரோடு, சடக்னா ஆர்ஓஏடி ரோடு. கலம்னா பிஇஎன் பெண்ணு, கலம்னா பிஎன் பெண்ணு. கரம்னா ஹீட்டு, ஹெச்இஏடி ஹீட், கரம்னா என்னது, ஹெச்இஏடி ஹீட்டு. நரம்னா சாஃப்ட், மிருதுவான, எஸ்ஓஎஃப்டி சாஃப்ட். ஓகேவா? இதான் இதுக்குள்ள மீனிங்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் பஸ், செகண்ட் ஒன் ஃப்ரூட், ஃபல் ஃப்ரூட். தேர்டு ஒன் ஜக், வேர்ல்டு. ஜக்குன்னு ஒரு வேர்டை கொடுத்துருப்பாங்க, வேர்ல்டுங்கிறத நீ தான் எழுதணும் படித்து. நெக்ஸ்ட் ஒன் கமல், லோட்டஸ் அப்படிங்கிறது எழுதணும்.
சடக்னா ரோடுன்னு எழுதணும். களம் பெண்ணுன்னு எழுதணும். கமல்னால் லோட்டஸ்ன்னு பார்த்துருக்கோம். கல்லம் அப்படின்னா ஒரு லெட்டர் தான் விண்ணையும் பின்னையும் மாறும். அதை கேர்ஃபுல்லாக நம்ம கவனித்து எழுதணும். சரியா? கலம்னா பெண்ணுன்னு எழுதணும். கரம்னா ஹீட்டு சூடான அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். நரம்னா சாஃப்ட் மிருதுவான அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஓகே, நரம்னு ஒரு வேர்டு கொடுத்தா நீ என்ன பண்ணணும்? சாஃப்ட்டுங்கிற வேர்டை எழுத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் ஒன் அதரக்னா ஜிஞ்சர், வெஜிடபிள்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அஜகர்னா பைத்தான் மலைப்பாம்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். அச்சக்கன் அப்படின்னாக்கா லாங் கோட். அச்சக்கன் என்னது? லாங் கோட். உப்பவன் அப்படின்னா கார்டன். உப்பவன் என்னது? கார்டன். எல்லார் வீட்லேயும் வைப்போம் இல்லைங்களா? கார்டன், அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் அதரக், செகண்ட் பைத்தான், அதரக்னா ஜிஞ்சர், செகண்ட் ஒன் அஜகர் பைத்தான், தேர்ட் ஒன் அச்சக்கன் லாங் கோட், ஃபோர்த் ஒன் உப்பவன் கார்டன் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? ஓகே, இந்த லெசனை பொறுத்தவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் இந்த ரிவிஷனில் அப்படின்னா ஆக்கி மாத்ரா அப்படிங்கிற லெசனை பார்த்துருக்கோம். ஆக்கி மாத்ராவில் என்னென்ன லெட்டர்ஸ் வரும் அப்படின்னா வியஞ்சன் லெட்டர்ஸ் எல்லாமே ஆக்கி மாத்ரா லெட்டர்ஸ் தான். ஆஸ் சவுண்டு வரும். நம்ம உச்சரிக்கும் போது நம்ம வாயிலேருந்து என்ன வரணும்? ஆஸ் சவுண்டு வரணும். அதனால் உனக்கு நிறையாவே நான் சாய்ஸ் எப்படி கொடுப்பேன்? ஈஸியாக இருக்கும்னாக்கா மேட்ச் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பேன். நீ மார்க் பண்ணினாலும் நல்லா கவனிச்சிக்கோங்க, நீங்கள் மார்க் பண்ணாலும் அந்த லெட்டரை நீ எடுத்து எழுதணும். ஏன்னா உனக்கு லெட்டர்ஸ் எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மிஸ் சொல்கிறேன். நீ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிச்சுன்னு போயிடுவேன். மார்க் பண்ணினா ஹாஃப் மார்க்ஸ் தான் கொடுப்பேன். ஃபுல் மார்க் வேணும்னு நீ எக்ஸ்பெக்ட் பண்ணினா அந்த லெட்டரை கீழே எடுத்து எழுதணும். கீழே ஒரு டேஷ் மாதிரி போட்டு என்ன பண்ணணும்? எடுத்து எழுதணும். எழுதினா தான் மிஸ் என்ன பண்ணு? ஐ வில் கிவ் ஃபுல் மார்க்ஸ். ஓகேவா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? மீனிங்ஸ் வரும். பிக்சரையும் வேர்டையும் கொடுத்து மேட்ச் கொடுக்கலாம், ஃபில்லப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தன்யவாத் சத்ரோ.